எல்லோருக்கும் வணக்கம். நாம மேஜர் கரன்சில யூரோயூஎஸ்டி அண்ட் ஜிபிபியூஎஸ்டி வந்து ட்ரேட் வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து நம்மளுக்கு யூரோயூஎஸ்டில வந்து ட்ரேட் கிடைச்சிருந்தது. டார்கெட்டும் ஹிட் ஆயிருக்கு. வாங்க நம்ம எந்த ட்ரேடு நான் எப்படி எடுத்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்றேன். நம்ம போற ஒரு சார்ட்க்கு வந்துட்டோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் வீக் என்ன ட்ரேட் பார்த்தோம்ன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். லாஸ்ட் வீக் வந்து நான் இந்த ட்ரேட் தான் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இங்க ஸ்டாப் லாஸ் எங்க டார்கெட் நம்ம செட் பண்ணியிருந்தோம். பட் நம்ம இந்த ட்ரேட் வந்து எடுக்கல. ஜஸ்ட் வாட்ச் பண்ணி பார்த்தோம். இந்த ட்ரேட் நம்மளுக்கு கிடைக்கும்போது நம்ம ஜிபிபி யூஎஸ்டில நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம். வாங்க இது பிஃபோர் என்ட்ரி வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். உங்க டார்கெட் வந்து 900 16,900 இருக்குங்களா? ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருக்கோம். டார்கெட் இருக்கு. நம்ம பிஃபோர் என்ட்ரி பார்ப்போம். யூரோ யுஎஸ்டி யூரோ யுஎஸ்டி பிஃபோர் என்ட்ரி நம்ம லாஸ்ட் வீக் ட்ரேட் பண்ணது. பட் நம்ம ஜஸ்ட் வாட்ச் பண்ணோம். ட்ரேட் வந்து நம்ம ஜிபிபிஎஸ்ல தான் எடுத்திருந்தோம். ஓகே. இங்க பாருங்க 900 டார்கெட்டு. இது பிஃபோர் என்ட்ரி. இங்க பாருங்க. நம்மளுக்கு டார்கெட் வந்து இங்க ஹிட் ஆவாம, கரெக்ஷன் வந்துட்டு மறுபடியும் போய் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஸோ, அதனால நம்ம வந்து இந்த ட்ரேட் எடுக்காம, அப்புறம் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. நம்ம வந்து ஜிபிபிஎஸ்ஜி இல்ல யூரோ யுஎஸ்டி ட்ரேட் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க. நெக்ஸ்ட் சினாரியோ பாருங்க. 4 ஹவர்ல வந்து நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் பிளாக் பேட்டர்ன் வந்து கிடைச்சிருந்தது. அங்க தான் நம்ம வந்து அக்ரெசிவ் என்ட்ரி வந்து போயிருந்தோம். நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஜிபிபியூஎஸ்டி, யூரோயூஎஸ்டி ட்ரேட் ஒண்ணாவே கிடைக்கும். பட் நம்ம ரிஸ்க் ரிவார்டு அந்த வின்னிங் ரேஷியோ எதுல அதிகமா இருக்கோ, நம்ம அத தான் சூஸ் பண்ணி எடுப்போம். லாஸ்ட் வீக் நம்ம வந்து ஜிபிபியூஎஸ்டில ட்ரேட் பண்ணியிருந்தோம். இந்த வாரம் வந்து நம்ப யூரோயூஎஸ்டில ட்ரேட் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நவ் இப்ப தான் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது டார்கெட் ஹிட் ஆனோனே உங்களுக்கு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். சினாரியோ பாருங்க. ஆல்ரெடி வந்து இது ஒரு 4 ஹவர்ல நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். டார்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து இங்க இருந்துச்சு 600 ரேஞ்சா, 900 ரேஞ்ச். இந்த 900 இந்த ரேஞ்சில வந்து நம்ம டார்கெட் இருந்துச்சு. இது கம்ப்ளீட் ஆகல. அதனால நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். டபுள் த டார்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க அக்ரெசிவா என்ட்ரி போயிருந்தோம். 1:2 ட்ரேட் தான் இது. 800 பாயிண்ட். உங்களுக்கு சினாரியோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இந்த ட்ரேட் வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணோம். இந்த ட்ரேட் வந்து நம்ம ட்ரேட் எடுத்து டார்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம். இது வந்து யூரோ யுஎஸ்டி 4 ஹவர் சார்ட். ஓகே. யூரோ யுஎஸ்டில வந்து நம்ம ஒரு சார்ட் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம். பிஃபோர் என்ட்ரி ஃபிளாக். பட் அத நான் லேட்டா தான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். யூரோ யுஎஸ்டி. இங்க பாருங்க. இந்த பிரேக் அவுட்லாம் நம்ம எடுத்தோம். பட் வெட் ரேட் வந்து நியூஸ் இருந்தது. பட் நம்ம ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து செட் பண்ணியிருந்தோம். அது டுடே தான் டார்கெட் இப்ப தான் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே. நம்ம யூரோ யுஎஸ்டி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜிபிபியூஎஸ்டி பார்ப்போம். யூரோ யுஎஸ்டி அண்ட் ஜிபிபியூஎஸ்டி 2மே சேமா தான் ட்ரேட் கிடைக்கும். பட் நம்ம வந்து அத ஃபில்டர் பண்ணி நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஜிபிபியூஎஸ்டி ட்ரேட் பண்ணோம். பட் இந்த வீக் வந்து நம்மளுக்கு யூரோ யுஎஸ்டி தான் செட்டப் வந்து நல்லா இருந்தது. ஸோ நம்ம எது நல்லா இருக்கோ நம்ம அதுதான் ட்ரேட் எடுக்க முடியும். நம்ம 2மே ட்ரேட் எடுக்க முடியாது. ஏன்னா, நம்ம வந்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட், மணி மேனேஜ்மென்ட் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. பண்ணலாம். பட் இதில பாதி, அதில பாதி எடுக்கிற மாரி இருக்கும். பட் நம்ம வந்து ஒரு கரன்சி தான் எப்பவுமே ஃபில்டர் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஜிபிபி பார்ப்போம். ஜிபிபி யுஎஸ்டி 4 ஹவர் சார்ட். ஃபர்ஸ்ட் ஜிபிபிஎஸ்ல வந்து லாஸ்ட் வீக் எடுத்த ட்ரேட் பார்ப்போம்.
நம்ம லாஸ்ட் வீக் இந்த ட்ரேட தான் பண்ணியிருந்தோம். ஒரே நாள்ல வந்து டார்கெட் ஹிட் ஆயிருச்சு. ஒரே நாள்லயே கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டில் டே சார்ட்ல செக் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆல்ரெடி நானும் அத பாருங்க. டே சார்ட்ல ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில். ஒரே நாள்ல வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. நாம வந்து அது ஸ்விங் ஆக 1 ஆர் 2 டேஸ் ஆகும்ன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இது பெர்ஃபெக்ட்டா ஹிட் ஆயிருக்குங்களா? ட்ரெண்ட் பாருங்க. ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பை சைடுல தான் இருக்கு. நம்ம வந்து பை கிடைச்சா எடுப்போம். பட் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. பை கிடைச்சிருக்கு. பட் நம்ம வந்து இதில எடுக்கல. யூரோ யுஎஸ்டி எடுத்தோம். பட் இந்த லாஸ்ட் வீக் வந்து இந்த ட்ரேட் வந்து நம்ம எடுத்தோம். இங்க பை பண்ணியிருந்தோம். இங்க டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே. இது ஒரு சினாரியோ. நெக்ஸ்ட் சினாரியோ நம்ம பார்ப்போங்க. இது வந்து பிஃபோர் என்ட்ரி, ஆஃப்டர் என்ட்ரி பார்த்துருவோமா? ஜிபிபி யுஎஸ்டி. இங்க பாருங்க. இது வந்து பிஃபோர் என்ட்ரி. இங்க பை பண்ணியிருந்தோம். நம்மளோட டார்கெட் வந்து அன்னைக்கே வந்து டார்கெட் நம்மளுக்கு ஹிட் ஆயிருச்சு. ஓகே. இப்ப இதிலே நெக்ஸ்ட் சினாரியோ பார்ப்போம். ஆல்ரெடி நமக்கு வந்து பைல் தான் இருக்கு. நம்ம வந்து ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் கிடைச்சிருந்தது. பட் நம்ம இதுக்கப்புறம் வந்து ஜிபிபி யூஎஸ்டில ட்ரேட் பண்ணல. அந்த டார்கெட் ஹிட் ஆயிருச்சுங்களா, அதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். நம்ம யூரோ யூஎஸ்டில ட்ரேட் பண்ணியிருந்தோம். பட் இந்த சினாரியோ வந்து ஒர்க் ஆயிருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஒரு டெக்னிக்கல் பிரைஸ் ஆக்ஷன் எப்படி வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே. இது வந்து ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். ஆல்ரெடி நம்மளோட ட்ரெண்ட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் தான் இருக்கு. ஒரு கரெக்ஷன்ல நம்மளுக்கு வந்து இந்த பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. மேக்னெட் ஆன் பண்ணலாம் தானா? ஃபர்ஸ்ட் வந்து போடுவோம். பட் கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அது கரெக்ட்டா 382 தான் வந்திருந்தது. இது வந்து வெட்ஜ் டார்கெட்டோட டார்கெட். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்விங் பார்த்தோம். அது வந்து லாஸ்ட் வீக் வந்து டார்கெட் ஹிட் ஆயிருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப் ட்ரெண்ட்ல ஒரு கரெக்ஷன்ல நமக்கு ஒரு வெட்ஜ் பேட்டர்ன். வந்து ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் கிடைச்சிருந்தது. இது வந்து டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணியிருக்கு. பட் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணல. ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணல. ஸோ, அதனால வந்து இது ஸ்டாப்பும் இல்ல. இது நம்ம பிஃபோர் என்ட்ரி பார்ப்போம். ஜிபிபி யுஎஸ்டி பாருங்க பிஃபோர் என்ட்ரி ஏதாவது ஒரு வெட்ஜ் பேட்டர்னோட பிஃபோர் என்ட்ரி. நமக்கு வந்து அப்புறம் டார்கெட் வந்து போயிருக்கு. ஓகே. நம்ம இத வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஓகே. அடுத்த சினாரியோ பார்ப்போம். ஜிபிபி யுஎஸ்டிலே 4 ஹவர் சார்ட். எப்பவுமே வந்து யூரோ யுஎஸ்டி என்ன பண்ணுதோ, அதே தான் வந்து யூரோ யுஎஸ்டி, ஜிபிபி 2மே சேமா தான் ஃபாலோ பண்ணும். அதே மாரி ஒரு புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர்ன். பட் இந்த ஃபிளாக் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இல்ல. பட் ஃபார்மேஷன் வந்து ஓகே தான். இதுக்கு இன்னும் டார்கெட் இருக்கு. பட் நம்ம இந்த ட்ரேட் வந்து எடுக்க முடியல. யூரோ யுஎஸ்டி நம்ம ட்ரேட் வந்து ரன்னிங்ல இருந்தாலும் நம்ம இந்த ட்ரேட் எடுக்கல. மேபி கரெக்ஷன் வந்தா ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே. பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோன்னா, ஒரு 4 ஹவர்ல ஒரு ஸ்விங் பார்த்தோம். டார்கெட் வந்து ஹிட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 ஹவர்ல வந்து ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் பார்த்தோம். அந்த டார்கெட் வந்து ரீச் ஆயிருந்துச்சு அந்த டார்கெட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது ஃபிளாக் பேட்டர்ன். பாருங்க நம்ம எப்படி அனலைஸ் பண்ணாலும் வந்து ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் இருக்கு. நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல. நமக்கு ஒரு செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ, நம்ம வந்து இதில செல் வந்து நம்ம போயிருக்க மாட்டோம். ஒன்லி வந்து பை பண்ணியிருந்தா பை மட்டும் தான் பண்ணியிருப்போம். ஏன்னா, நம்மளுக்கு வந்து டெக்னிக்கலா பிரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பை தான் காட்டுது. ஓகே. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் போவோம். இந்த ஃபிளாக் வந்து பிஃபோர் என்ட்ரி பார்ப்போம். இதான் ஃபிளாக் பேட்டர்ன். இது ரொம்ப அக்ரெசிவா போயிடுச்சு இது.
ஓகே. ஜஸ்ட் நம்ம வாட்ச் பண்ணிட்டுருக்கோம். டார்கெட் போகும்னு தான் எதிர்பார்த்துட்டுருக்கேன். லெட்ஸ் சி பார்ப்போம் அத. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏயுடியூஎஸ்டி. ஏயு ஏயுடியூஎஸ்டில 1 ஹவர்ல வந்து ஒரு சேனல் போட்டிருந்தது. நான் மார்னிங்கே பார்த்தேன் அத. பட் ட்ரேட் எதுவும் எடுக்க முடியல. ஏன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ரேட் ரன்னிங்ல இருந்தது. பட் சேனல் வந்து பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆயிருக்கு. ட்ரேட் வந்து ரன்னிங்ல இல்லன்னா, கண்டிப்பா அந்த ட்ரேட நான் எடுத்திருப்பேன். பட் நம்ம ஆல்ரெடி வந்து ட்ரேட் வந்து ரன்னிங்ல இருக்கு. அதனால நம்ம வந்து இத எதுவும் எடுக்கல. சேனல் பாருங்க. பிரைஸ் ஆக்ஷனோட சேனல். இது எஸ்டர்டே வந்து ஃபார்மேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தது. பாட்டம்ல இருந்து டாப் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் ஹை போயிடுச்சு. லெட்ஸ் சி டுமாரோ தெரியும். இந்த சேனல் வந்து பிரேக் ஆகுதா இல்லையான்னு சொல்ட்டு. நம்ம மார்னிங் வந்து இங்க பார்த்தோம். டாப்லேருந்து பாட்டம் வந்துட்டான். பாட்டம்லேருந்து இங்க வந்து பை ஆகி போயிட்டுருக்கான். கிட்டத்தட்ட பாருங்க. ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட் சேனல்ல மூவ் ஆயிருக்கு. பட் நம்ம இந்த ட்ரேட் வந்து எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் வந்து சேனல் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச் பண்ணி பார்த்தோம். ஓகே. பிரைஸ் ஆக்ஷன் லெவல் வந்து நல்லாவே ஃபாலோ பண்ணியிருக்கு. லெட்ஸ் சி டுமாரோ தான் தெரியும் இது. என்ன பிரேக் ஆகுதா? எந்த சைடு பிரேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. நம்ம அடுத்தது போவோம். நியூசிலாந்து யுஎஸ்டி. நியூசிலாந்து யுஎஸ்டி வந்து ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலயே வந்து இந்த பேட்டர்ன் வந்து டிரா பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் வந்து நம்ம இதுலயும் வந்து டிரா பண்ணி பார்த்துருவோம். ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன், டே சார்ட், ஒரு ஸ்விங் ட்ரேடு. பட் நம்ம வந்து எடுக்கல. நான் எப்பவுமே ஸ்விங் தான் எடுப்பேன். இது டிசம்பர் மந்த் அப்படின்றதுல நான் வந்து இத எடுக்கல. ஓகே. ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். டார்கெட் இங்க இருக்கு. ஒரு அக்ரெசிவ் என்ட்ரி தான் இது. பட் சினாரியோ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் பேட்டர்ன் வந்து வொர்க் ஆகுதா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே. அதுக்கு பிஃபோர் என்ட்ரி பார்ப்போம். நியூசிலாந்து யுஎஸ்டி. பாருங்க. நியூசிலாந்து யுஎஸ்டி. இது வந்து பிஃபோர் என்ட்ரி. வந்து டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டுருக்கு. 1 ஆர் 2 டேஸ்ல வந்து டார்கெட் ஹிட் ஆகும். ஓகே. அடுத்து வந்து நம்ப யுஎஸ்டி சிஹெச்எஃப். யுஎஸ்டி சிஹெச்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சைட்வேஸா அரச்சிட்டுருக்கு. பட் ஜஸ்ட் ஒரு சின்ன சினாரியோ மட்டும் நம்ம இதில பார்த்துட்டு போவோம். ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து இதில வந்து போட்டிருந்தது. லாஸ்ட் வீக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் வந்து எடுத்திருந்தேன். பட் ரொம்ப அரச்சானங்காட்டி நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட்ல நம்ம எடுத்துட்டு பட் அரச்சோனே நம்ம இங்க எக்ஸிட் ஆயிட்டோம். பட் அகைன் பாருங்க ஸ்டாப் லாஸே அடிக்கல. பட் நம்ம இந்த ட்ரேட் வந்து ஹோல்டு பண்ணல. ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணியிருக்கேன். பட் வந்து அது குளோஸ் வைக்கல. குளோஸ் வச்சா தான் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. சினாரியோ பாருங்க. இந்த ட்ரேட் வந்து நம்ப சூப்பர் டூப்பர்ன்னு சொல்ல முடியாது. ரொம்ப சைட்வேஸ் தான் இது. இது பிஃபோர் சினாரியோ காட்டுறேன் வாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 டேஸ் ரொம்ப சைட்வேஸ் இது. இது பார்த்தீங்கன்னா, யுஎஸ்டி சிஹெச்எஃப் 4 ஹவர்ல அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் ஆயிட்டு ரீடெஸ்ட்ல தான் நம்ம வந்து அத டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம். நம்ம அந்த ரீடெஸ்ட்ல ட்ரேட் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து எக்ஸிட் ஆயிட்டோம். இன்னொரு சினாரியோ பாருங்க. இது பாதி டார்கெட் வந்துட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் அடிச்சுட்டு, இப்போ ஃபைனலா வந்து டார்கெட் வந்திருக்கு. பட் சினாரியோ என்னன்னா, சைட்வேஸ் ஆனாலும் வந்து பொறுமையா டார்கெட் வந்துட்டு இருக்கான். இப்ப கம்ப்ளீட்டா ஆயிடுச்சு இது.
ஓகே. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு சினாரியோ ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே. லெட்ஸ் நம்ம வந்து அடுத்ததுக்கு போவோம். கோல்டு. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா சைட்வேஸ்லயே இருக்கு. எந்த ட்ரேடுமே இப்போதைக்கு எனக்கு இல்ல. இந்த இந்த சைட்வேஸ அது எந்த பக்கம் வந்து பிரேக் ஆகுதோ, அப்பதான் நம்ம வந்து ட்ரெண்டே ஃபாலோ பண்ண முடியும். அதுவரைக்கும் கோல்டுல நம்மளுக்கு ட்ரேடு இல்ல. அது பை இருந்தாலும் சரி, செல்லா இருந்தாலும் சரி நம்ம இல்ல. அதான் நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். ஓகே. நம்ம வந்து அத ஃப்ரீயா விட்டுட்டோம். சில்வர். சில்வர்ல நம்ம ஒரு ட்ரேட் பண்ணல. பட் வந்து அதில ஒரு பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆயிருக்கு. அது எந்த பேட்டர்ன் நம்ம வந்து பார்ப்போம். 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ்ல வந்து ஒரு சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். இந்த ட்ரேட் வந்து நம்ம எடுக்கல. ஜஸ்ட் வந்து பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றோம். ரொம்ப அக்ரீசிவா போயிடுச்சு. டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகே. ஜஸ்ட் நம்ம இத வந்து வாட்ச் பண்ணி பார்த்தோம். ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகே. நாஸ்டாக் 100. நாஸ்டாக் 100ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நவ் நம்ம இப்ப தான் வந்து இதில ட்ரேட் பார்த்துட்டு இருந்தோம். 30 மினிட்ஸ்ல இது வந்து இப்ப தான் என்ட்ரி எடுத்து இன்னும் ரன்னிங்ல ஓடிட்டுருக்கு. ஸ்டாப் லாஸ் டார்கெட் செட் பண்ணியிருக்கேன். வாங்க அத பார்ப்போம். 30 மினிட்ஸோட ஸ்விங்கு. நல்ல ஒரு 600 ரேஞ்சில தான் இருக்கான். டார்கெட் வந்து நம்மளுக்கு இங்க இருக்கு. ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கு? டார்கெட் இங்க வரணும். மேபி அது ஸ்டாப் அடிக்குதா, டார்கெட் அடிக்குதா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. இந்த சினாரியோ வந்து நம்ம பிஃபோர் என்ட்ரி பார்ப்போம். பாருங்க 30 மினிட்ஸ்ல வந்து நாஸ்டாக் 100. நாஸ்டாக் 100ல நம்ம ரொம்ப ரேரா தான் ட்ரேட் பண்ணுவோம். நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா என்ட்ரி வந்தா தான் இது பண்ணுவோம். ஏன்னா வந்து வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே. நம்ம பிஃபோர் என்ட்ரி பார்ப்போம். நாஸ்டாக் 100 பிஃபோர் என்ட்ரி இங்க பாருங்க 30 மினிட்ஸ் ஸ்விங்கு. நம்ம இங்க தான் என்ட்ரி எடுத்துட்டோம். என்ட்ரி எடுத்திருந்தோம். ஹோல்டு பண்ணிட்டுருக்கோம். டார்கெட் வருதா இல்ல ஸ்டாப் லாஸ் அடிக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் அப்டேட் பண்ணணும் நானு. சில்வர். சில்வர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து ஒண்ணு அப்டேட் பண்ணியிருக்கோம். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து சில்வர் நெக்ஸ்ட் டார்கெட் பிரைஸ் 63 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மறக்காம வந்து அந்த வீடியோ வந்து நீங்க பாருங்க. நம்ம வந்து 63 அந்த ரேஞ்ச் தான் நம்ம வந்து எய்ம் பண்ணியிருந்தோம். நம்மளுக்கு வந்து 63 வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்ப்ளேல ஷோ ஆகுது பார்த்தீங்களா? சில்வர் நெக்ஸ்ட் டார்கெட் பிரைஸ் 63 அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க வந்து கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இதுவரையும் உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடரா இருந்தா நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஐ எம் ஏ ஃபாரெக்ஸ் ட்ரேடர் அண்ட் ஃபுல் டைம் ட்ரேடர். லெட்ஸ் சி அனதர் வீடியோ. தேங்க் யூ.